அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் சூரிய பகவானுடைய சூட்சமங்களை பத்தி நம்ம டீடெயிலா பார்க்கலாம். சூரிய பகவான்னா யாரு, சூரியனுடைய பொது காரகத்துவங்கள்லாம் என்னென்ன, அதே போல சூரிய பகவான் 12 பாவகத்துல எந்த பாவகத்துல அமர்ந்தால் சிறப்பு பலன்களை தராரு, எந்த பாவகத்துல அமர்றது குற்றமான ஒரு அமைப்பை கொடுக்குது, சூரியனுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா சூரிய பகவானை பற்றிய ஒரு பொது தன்மைகளை பார்த்திடலாம். சூரிய பகவானுடைய பொது காரகத்துவங்கள்ல ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்திடலாம். அதன் பிறகு சூரிய பகவான் 12 பாவகத்துல அமர்ந்த பலன்களை நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சூரியன் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நவகிரகங்களுடைய நாயகனே சூரியன் தான். சூரியன் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இருக்க முடியாது. சூரிய ஆற்றல், சூரிய ஒளியின் மூலமா தான் இந்த பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை உயிரினங்களும் தனக்கு தேவையான எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்ணி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. எனவே சூரிய ஆற்றல், சூரியனுடைய அந்த ஒரு தன்மை, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பொதுவா பூமிக்கு மிக மிக அவசியமா தேவைப்படுது. எனவே நவகிரகங்களுடைய நாயகனாக சூரிய பகவானை நம்ம பார்க்கிறோம். பகலுக்கு காரகனாக வருவார். ராசி மண்டலத்துல 12 ராசிகளையும் சூரிய பகவான் கடந்து வரதுக்கு கரெக்டா ஒரு வருடம் ஆகும். 12 ராசியும் சுத்தி வரதுக்கு சூரிய பகவான் ஒரு வருட காலத்தை எடுத்துக்கிறாரு. சூரிய பகவான் அமர்ந்த ராசியை வைத்து ஒருத்தர் பிறந்த மாதத்தை நம்மளால கணிக்க முடியும். சூரியனை வைத்து தான் லக்னம் கணிக்கப்படுது. சந்திரனை வச்சு ராசியும் சூரியனை வச்சு லக்னமும் சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகிறது. சூரியன் தான் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி சூரியன் நல்லா இருக்காருன்னா உங்களுடைய ஆத்ம பலம் உங்களுக்கு மிக அற்புதமா இருக்குன்னு அர்த்தம். சரீர பலத்துக்கு நம்ம சந்திரனை பார்க்கணும், ஆத்ம பலத்துக்கு நம்ம சூரியனை பார்க்கணும். சூரியன் நல்ல நிலையில இருந்தால்தான் இந்த ஆத்மா அப்படிங்கிறது நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஆத்மாவா இருக்கும். எனவே ஆத்ம பலத்தை குறிக்கக்கூடியது சூரியன். சூரியன் அப்படிங்கிறவர் உயிர் காரகத்துவத்துல தந்தை காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள், வீட்டுடைய தலைவர், இதெல்லாம் குறிக்கிறது சூரிய பகவான் தான். திருமணத்துக்கு பிறகு மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். உடல் உறுப்புகள்ல தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது சூரியன். அடுத்தது இருதயம். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உறுப்பாக பார்க்கக்கூடியது இருதயம். எல்லா உறுப்புகளும் மிக முக்கியம் தான். அதுல இருதயம் உயிர் வாழ்வதற்கான இந்த ஆக்சிஜன் தன்மையை கொடுக்கிறது நமக்கு இருதயம் தான். ரத்தத்தை பம்ப் பண்றது மிக முக்கியமான வேலைகள். இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் இயக்குறது பார்த்தோம்னாக்கா நமக்கு இருதயம் தான். அதுல சூரியனை இருதயமாக சாஸ்திரங்கள்ல பாவிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது முதுகெலும்புக்கு காரகன் சூரிய பகவான் தான். மூத்த மகன், உங்களுடைய மூத்த மகனை குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான். உடல் உறுப்புகள்ல வலது கண்ணை குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான். இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன். அடுத்தது கௌரவம், பெயர், புகழ், அரசு சார்பு உடைய அந்த நிறுவனங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு பணி, நிரந்தர உத்தியோகம், இதெல்லாம் குறிக்கிறது சூரிய பகவான் தான். சூரிய பகவான் தரக்கூடிய நோய் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜுரத்துக்கு காரகர் சூரியன் தான். காய்ச்சலை கொடுக்கக்கூடியவர் சூரியன். ரத்த கொதிப்பு அப்படிங்கிற நோயை கொடுக்கக்கூடியவர் சூரியன் தான். கண் சம்பந்தமான நோய்கள் ஏதாச்சும் வருதுன்னா அதுக்கு சூரியன் காரகத்துவம் பெற்றவராக இருப்பாரு. அடுத்து கற்பனையால ஏற்படக்கூடிய நோய்கள், ஒற்றை தலைவலி, பித்த நோய், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அடுத்தது மாடி வீட்டை குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான். கோட்டை, லாட்ஜி, மருத்துவத்துல ஆங்கில மருத்துவத்தை குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான். மருந்து பொருட்கள், மேல் அதிகாரிகள், நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கத்துல வரவங்க தான். அடுத்தது ஆளுமை, நிர்வாக திறமை, சரீர பலம். உடைய சரீர பலம் எப்படி இருக்கும், உடைய உடல்வாகு எப்படி இருக்கும், நல்ல பலம் மிக்கவரா இருப்பீங்களா அப்படிங்கறத சூரியனை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது இரக்க குணம், கருணை உள்ளம், பிடிவாதம், முன்கோபம், வைராகிய குணம், இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் யாருக்கெல்லாம் வலிமையா நல்ல நிலையில இருக்காங்களோ அவங்களாம் அதீதமான வைராகிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் தான். அதே போல நிரந்தரமான வருமானம், ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்கள், பெரிய தலைவர்கள், வட்டமா இருக்கக்கூடிய அந்த தங்க நாணயம், ஆபரண வியாபாரம், இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் குறிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதே போல யானை, கோதுமை, மிளகு, இதுக்கெல்லாம் காரகமா வருவாரு. சூரியனுக்கு உரிய திசைன்னு பார்த்தோம்னா அது கிழக்கு. சூரியனுடைய நவரத்தினம்னு பார்க்கும்போது அது மாணிக்கம் அப்படிங்கிற நவரத்தினத்துக்கு காரகர் சூரியன். சூரியனுடைய தசா வருடம் 6 வருடம். சூரியன் நல்ல நிலையில இருந்து உங்களுக்கு தசை நடத்துறாருன்னா அது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துரும். உங்களுடைய கௌரவ உயர்வு அது உங்களுக்கு கொடுத்துரும். எனவே சூரியனுடைய தசா வருடம் அப்படிங்கிறது 6 வருடம். சூரியனுக்கு உகந்த வஸ்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிற வஸ்திரம் சூரியனுக்கு உகந்தது. சூரியனுக்கு உகந்த மலர்
வந்து செந்தாமரை மலர். சூரியனுக்கு உகந்த உலோகம்னு பார்க்கும்போது அது தாமிரம். சூரியன் வந்து சிம்ம ராசியில ஆட்சி மூல திரிகோணம் அடைவாரு, மேஷத்துல உச்சம் அடைவாரு, துலாம் ராசியில நீச்சம் அடைவாரு. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சூரிய பகவான் தான் குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, சனி, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் வந்து அஸ்தங்கம் செய்வார். குஜாதி ஐவர்களை அஸ்தங்கம் செய்யற ஒரே கிரகம் வந்து சூரியன் மட்டும்தான். அதே போல சந்திரன், ராகு, கேதுகளுக்கு அஸ்தங்க தோஷம்லாம் கிடையாது. சூரியன் எந்த கிரகத்தை அஸ்தங்கம் பண்ணிருக்காரோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களை தன்னுடைய திசைகள்லயோ புத்திகள்லயோ கொடுப்பாரு. அதே போல சூரியனுடைய நட்சத்திரம்னு நம்ம பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதெல்லாம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சூரியனுடைய பொது காரகத்துவங்கள். சூரியன்னா யாரு, சூரியன் எதுக்கெல்லாம் காரகத்துவம் அடைகிறாரு அப்படிங்கறத நம்ம பேசிக்கா நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சூரிய பகவான் 12 பாகவத்துல அமர்ந்த பலன்களை நம்ம டீடெயிலா பார்க்கலாம். முதலாவதா சூரியன் ஜென்மத்தில் அமர்ந்தால் என்ன பலனை கொடுப்பார்? உடைய லக்னத்திலேயே சூரியன் இருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆளுமை திறமை கொண்டவர்களா இருப்பாங்க. வசீகரமான தோற்றம் இருக்கும். எல்லாத்துலயும் தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை இயற்கையா நல்ல முறையில ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல செயல்திறன் மிக்கவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதீத தன்னம்பிக்கை கொண்டவர்கள். எதுக்கும் மிக எளிமையா தோண்டு விட மாட்டார்கள். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோபக்குவம், அதீத தன்னம்பிக்கை இவர்கள்ட்ட மிக அழகா இருக்கும். தலைமை பண்புகள் அதிகமா இருக்கும். மற்றவர்களை வழி நடத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. பெரிய பொறுப்புல அமரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆளுமை, செயல்திறன் இதெல்லாம் மிகுதியா இருக்கும் இவங்க கிட்ட. எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெல்லக்கூடிய குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. சமுதாயத்திற்கு அந்த உதவக்கூடிய மனநிலை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். தனித்துவமான ஆளுமை கொண்டவர்கள். கோபம், முன்கோபம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும். எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் உயர்வா சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள். யாருடைய உதவியும் பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சுய கௌரவம் அதிகமா இருக்கும். பேருக்கு எந்த பக்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுய மரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அன்பா யாராச்சும் இறங்கி வந்து ஒரு உதவி கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகத்தின் மேல அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்கள் மேல இவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். அரசு, அரசியல், அரசாங்கம் இது சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. தந்தை மேல பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க. தந்தை மூலம் ஆதாயம் இவர்களுக்கு கிடைக்கும். தந்தை வந்து கௌரவமிக்க இடத்துல இருக்கக்கூடியவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அல்லது தந்தை அரசு ஊழியரா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி லக்னத்துல சூரியன் இருந்தால் இவ்வளவு சிறப்பு பலன்கள் உண்டு. பொதுவா சிம்பிளா சொல்லணும்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள், உயர்ந்த சிந்தனை உடையவர்கள், உதவும் மனப்பான்மை உடையவர்கள், சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் இதுக்கு இவங்களுக்கு ஒன்லைனா நம்ம சொல்லணும்னா இவ்வளவு விஷயங்களை சொல்லலாம். அடுத்தது சூரிய பகவான் 2ல் இருந்தால் என்ன பலன்? லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்காரு. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரிய பகவான் அமரும் போது ஆளுமையான பேச்சு இருக்கும். நல்லா வசீகரமா பேசக்கூடியவங்க, அதிகாரமா பேசக்கூடியவங்க. இவங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். இவங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க பேசுற விஷயம்லாம் ரொம்ப கிளியரா, நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதே போல இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களா அந்த 2ல சூரியன் இருக்கிறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2ல சூரியன் இருந்தாக்கா அனாவசிய செலவுகள் அதிகமா இருக்கும். இவங்களுடைய சொந்தத்துக்கு அதிகமா செலவு செய்யறாங்கிறத தாண்டி தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிரட்டலுடன் கூடிய ஒரு வருவாயை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில இழப்புகள், சில சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு எப்பயாச்சும் வந்துட்டு போகும். அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை இருக்கிற மாதிரியே பேசி சில வம்புகளை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா எப்போதும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க. அல்ல இருக்கிறத இருக்கிற மாதிரியே பேசி சில சமயங்கள்ல வம்புல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தின் மேல ஒரு கண்டிப்பா இருப்பாங்க. ஃபேமிலியை வந்து ஒரு கண்டிப்போட வழி நடத்தக்கூடியவர்கள். குடும்பத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற பர்சனா இருப்பாங்க. இவங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை அல்லது கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேமிலி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அடிக்கடி குடும்பத்துல வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன். 3ஆம் இடத்துல சூரியன் ஸ்தான பலம் அடைவாரு. இந்த தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறது ஒரு பெரிய குடுப்பினை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3ல சூரியன் இருக்கிறவங்க தைரியசாலிகளா இருப்பாங்க. யாருக்கும் பெரும்பாலும் பயப்பட மாட்டாங்க. உண்மை, நீதி, நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோட செயல்படக்கூடியவர்கள். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இடமாற்றமாகி புகழ் அடையக்கூடியவர்கள். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன பயணம், சின்ன மாற்றங்களை இவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க. இடமாற்றத்துக்கு பிறகு இவங்களுக்கு
ஒரு பெரிய உயர்வு, பெரிய மாற்றம், பெரிய புகழ் கிடைச்சிருக்கும். அடிக்கடி சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து இந்த காது சம்பந்தமான பிரச்சனை, காது கேட்கறதுல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கிறது, இஎன்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டை, கழுத்து, சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் ஏதாச்சும் மேலோட்டமா எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பாதிப்புகள் அல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கிய நிலைகள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மூணுல வந்து சூரிய பகவான் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா வண்டி வாகன வசதி உடையவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு வண்டி வாகனம்லாம் அமைஞ்சிரும். எல்லா விஷயத்திலையும் திடமா செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இளைய சகோதரத்துவத்தோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். இவங்களை விட இவங்க இளைய சகோதரத்துவம் ரொம்ப திடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல காது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தைரியம் மிக்கவர்கள், தொண்டு மனப்பான்மை மிக்கவர்கள், பயணம் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் மூணுல வந்து சூரிய பகவான் அமரக்கூடிய பலன்கள். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன், சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா தொழில் மேல ஈர்ப்புடையவர்களா இருப்பாங்க. தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து சூரிய பகவான் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, தொழில் ஸ்தானத்தை. எனவே தொழில் மேல ஈர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. தற்பெருமை கொண்டவர்களா இருப்பாங்க. சுய சம்பாத்தியத்தின் மூலமா முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருடைய உதவியும் இவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது. அப்படியே அந்த உதவி கிடைச்சாலும் அது வேணான்னு உதறி தள்ளிட்டு வந்துருவாங்க. தன்னுடைய சுய முயற்சியில முன்னேற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். தாய் வழி உறவுகள் ஓரளவுக்கு சுமூகமா இருக்கும். தாய் வழி உறவுகள்ல ஊர் தலைவரா யாராச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தாயார் அல்லது தாய் வழி உறவுகள்ல யாராச்சும் அரசு சார்ந்த உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு, அரசாங்கம், அரசியல் இந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகம் வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமா உழைக்கக்கூடியவர்கள். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ஆர்வம் அதிகமா இருக்கும். தலைமை குணம் அதிகமா இருக்கும். கல்வியின் துணை கொண்டு முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. காடு சார்ந்த பகுதிகளில் உங்களுக்கு வந்து வீடு அமையும். உங்க வீட்டை சுத்தியோ அல்லது வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாச்சும் ஒரு பெரிய காடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி, வாகனம் இதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பான முறையில உண்டு. அதிகாரமான பதவி மேல ஆசை வரும். தலைமைத்துவமான விஷயங்கள் மேல ஆசை, பற்றுகள் வரும். பிள்ளைகளால அதீதமான செலவுகளை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பூர்வீக சொத்து விரயமாகிறது. பூர்வீக சொத்துல சில சிக்கல்கள் வருது. அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்த பலன். அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியன். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சாக்கா அது வந்து சில நிலைகள்ல நல்லதாக இருந்தாலும் முன் கோபத்தை அதிகமா கொடுக்கும். கோப உணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க. கண்டிப்பு, மிரட்டல் மிக்கவர்கள். கண்டிப்பு குணம் அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. தலைமை பொறுப்பு, தலைமை குணம் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த புத்திரன், அதாவது வந்து இவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கோப உணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க. ஆனா தலைமைத்துவம் நிரம்பிய ஒரு புத்திரம் இவர்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதங்கள் இருக்கும். கொஞ்சம் தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இருப்பினும் நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள். கோப குணம் கொண்ட புத்திரர்கள் பிறப்பார்கள். அதே போல தலைமை பொறுப்பில் அமரக்கூடிய புத்திரர்கள் கிடைப்பார்கள். அதே போல பெயர் புகழுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பெயர் புகழுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவமானங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சுய கௌரவம், தன்மானம், வைராக்கிய குணம் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல வாழ்க்கை ஒரு வளம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையில பெரும்பாலும் பெரிய அளவுல கஷ்டங்கள் எதுவும் இவங்க சந்திக்க மாட்டாங்க. தன்னுடைய முயற்சியால உயர்வு அடையக்கூடியவர்கள். தன்னுடைய சுய முயற்சியால முன்னேற்றம், சுய முயற்சியால மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த அதிகாரம், புகழ், அரசு சார்ந்த தொடர்பு இது சார்ந்த விஷயங்கள்ல சில நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தின் மூலமா பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து இது சம்பந்தமான விஷயங்கள சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம், பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. அதே போல 5வது வீட்டுல சூரியன் இருந்தா அன்பு, கற்பனை இதெல்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும். நல்ல கருணை உள்ளம் இருக்கும். இரக்க குணம் இருக்கும். கற்பனை திறன் மிக்கவர்கள். எல்லாத்தையும் நல்ல கற்பனை காணக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாக்கா சிலர் வந்து விவசாயத்தின் மூலமா வாழ்வாதாரத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய நிலம் வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சமுதாயத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கும். அதே போல இந்த 5ல சூரியன் இருந்தா பூர்வீகத்தை விட்டு ஒரு சிலர் வெளியேறது, பூர்வீக சொத்துல சில குழப்பம், பிரச்சனைகள் ஏற்படுறது, குழந்தைகள் பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை, பிள்ளைகளோட சவாலான சூழ்நிலை ஏற்படுறது, உடல் ரீதியாக சில பாதிப்புகள், உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனவே இவங்க இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
அடுத்ததாக 6ஆம் இடத்துல சூரியன் ருணரோக சத்துரு ஸ்தானத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சத்துரு ஜெயம் உண்டாகும். அதாவது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க பக்கத்துல யாரும் நின்னு பேச முடியாது. இவங்களுடைய எதிரிகள்லாம் ஒரு 10 அடி இவங்களை விட்டு தள்ளி தான் நிற்பாங்க. எவ்வளவு போட்டி எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தனக்கான அந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள், எவ்வளவு சவாலையும் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அதை தனியாளா எதிர்த்து நின்று அதில் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். உடல் ஆரோக்கியத்துல பெரும்பாலும் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. உடலில் ஏதாச்சும் காயங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிவிடும். அடுத்தது நம்ம பார்க்கிறது 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிவர்த்தி அமைப்புகள் உண்டாகும். கடன் தொந்தரவு இருந்தாலும் அந்த கடனை எப்படியாச்சும் வைராகிய குணத்தோட கட்டி முடிச்சிருவாங்க. கடன் பெரும்பாலும் வாங்குறது பிடிக்காது. அப்படியே கடன் வாங்கினாலும் கண் போல அந்த கண்ணியமாக இருந்த அந்த வாங்கின கடனை திரும்ப கட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்மானம் மிக்கவர்கள், எதற்கும் பயப்பட மாட்டாங்க. சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த 6ல சூரியன் இருக்கிறது தாய் மாமனோட ஒத்து போகாத நிலையை கொடுக்கும். தாய் மாமனுக்கு சில சரியில்லாத சூழ்நிலையில கொடுக்கும். மற்றபடி இது ஜாதகருக்கு மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். 6ல சூரிய பகவான் இருந்தா பொதுவா ஜாதகரை வலிமை மிக்கவரா மாத்திடும். எதிரிகளால கூட இவர்களை தோக்கடிக்க முடியாது. யாராச்சும் இவங்களுக்கு சதி திட்டம் திட்டினாலும் அந்த சதி திட்டத்துல அவங்களே போய் மாட்டிப்பாங்க. இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி 6ல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஒரு ஆற்றலான ஒரு அமைப்பு. கடுமையான பேச்சு குணம் இருக்கும். யாரா இருந்தாலும் அந்த பேச்சுல பயந்துருவாங்க. இவங்களுடைய பேச்சு ரொம்ப யூனிக்கா இருக்கும், அதிகாரம் மிக்கதா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில 2 முறை உடல்நல பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் வராது. ஆனா 2 கண்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி ஆட்டி அசைச்சு பார்த்துட்டு போகும். அதே போல இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமான கோளாறு இதெல்லாம் இவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. 6ல சூரிய பகவான் இருந்தா நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதுல எல்லாம் பெரிய அளவுல குறை குற்றங்கள்லாம் இருக்காது. சமுதாயத்துல நல்ல மதிப்பு, சமுதாயத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை வழங்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகும். ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும். சிவபக்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ல சூரிய பகவான் இருந்தா சில சமயங்கள்ல பொருளாதார ரீதியா சில விஷயங்களை போய் லாக் ஆவாங்க. ஆனா அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். அதனால பயப்பட வேண்டாம். ஓவராலா 6ல சூரிய பகவான் இருக்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய பலம் தான். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த 6ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். அடுத்தது 7ஆம் இடத்துல சூரியன். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். நல்ல ஆளுமை திறன் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஆளுமை திறன் அல்லது அரசு உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அரசியல், அரசாங்கம் தொடர்புடையவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை தன்னம்பிக்கை கொண்டவராக இருப்பாங்க. எதிர்ப்புகளை வெல்லக்கூடியவர். 7ல சூரிய பகவான் இருந்தா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த ஜாதகர் அதை சமாளிச்சு வெற்றி அடைந்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு விதி. பாராட்டுகளை அதிகமா பெறக்கூடியவராக இருப்பாரு. அதிக புகழுடையவரா இருப்பாரு. ஆனா தாமத திருமணம் நடக்கும். தாமத திருமணமாக இருந்தாலும் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பெரிய அளவுல நிறைய பணம் செலவு செஞ்சு திருமணம் ஆடம்பரத்தோட விமர்சையாக அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைபாயக்கூடிய அந்த மனநிலையை கொண்டவராக இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாரு. அதிகாரத்தின் மேல அதிகமான ஆர்வம் இருக்கும். சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறதுனால சில நிலைகள்ல தலை சார்ந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடல் பகுதிகளில் ஏதாச்சும் செரிமான கோளாறு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலை சம்பந்தமான பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். பயணங்கள்ல அதிகமான ஆர்வம் இருக்கும். மலை பிரதேசம், மலை பகுதிகளுக்கு அதிகமா டிராவல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல எல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதே போல இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் திருமண வாழ்க்கையில சரியா பொருத்தம் பார்த்து அந்த திருமணத்தை பண்ணணும். திருமணத்துல சில சிக்கல்கள் அல்லது அதிகமான கருத்து போராட்டங்கள், வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அந்த கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள் இவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவர்களால சில மன வருத்தங்கள் அல்லது இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களா சமுதாயத்துல நல்ல பேரை கொண்டவர்களா இருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்காக தேவையில்லாத தண்டனையை இவங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறரால அவமானப்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல யாரையும் முழுமையா அவங்க நம்ப கூடாது. ஆனா 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தா சமுதாயத்துல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை இருக்கும். அரசு, அரசாங்கம், கௌரவம் சார்ந்த பதவிகள்ல இவங்க ஏதாச்சும் ஒரு பதவிகள்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நல்ல செல்வாக்கு இருக்கும். இவருடைய பேச்சுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆளுமை திறன், ஆளுமை மாற்றம் இதெல்லாம் இவர்கள்கிட்ட இருக்கும். திருமணம், நண்பர்கள், கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும்.
அடுத்தது 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன்? அஷ்டமத்துல சூரியன் இருந்தாக்கா ஆயுள் பலம் கொண்டவர்களும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா தேக ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எதுலையும் காலதாமதமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆளுமை தன்மைகள்ல சில இடர்பாடுகள், சில சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா அந்த இடத்துல கிரக சேர்க்கை, புதனுடைய கிரக சேர்க்கை இருந்தா நல்ல கல்வி அறிவையும் நல்ல ஆளுமை திறமையும் கொடுத்துரும். புதனுடைய கிரக சேர்க்கை இல்லைனாக்கா ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு தலைப்பகுதிகளில் அடிக்கடி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தலைப்பகுதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல அரசாங்கத்தால ஏதாச்சும் அபதாரம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். காவல், சிறை, உள்ளூர் தலைவர்களோட ஒத்து போகாத நிலை, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள சில பகை உணர்வு இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல 8ல சூரிய பகவான் இருந்தா உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். மர்ம உறுப்புகள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நீண்ட காலமாக நோயுடைய அந்த தாக்கம் அல்லது விபத்துகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அல்ல இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இவங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் பெரிய சவால்களையும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சூரியன் 8ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைனாலும் ஆயுள் பலத்தை கொடுத்துருவாரு, நல்ல தீர்க்க ஆயுள கொடுப்பாரு, மெலிந்த உடல் தேகத்தை கொடுப்பாரு. சவால்களோட எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது 9ஆம் இடத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல சூரியன் காரகோ பாவனாஸ்திங்கிற அமைப்பு அடைவாரு. இது தந்தைக்கு அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்பு கிடையாது. தந்தை உடல் நலம் குன்றியவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு ஏற்றத்தாழ்வு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தந்தையுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவா இருக்கும், அல்லது தந்தையை பிரிந்து இருக்கக்கூடியவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த 9ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் இவர்களுக்கு இருக்கும். அடிக்கடி தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி கோவில் குளம்னு செல்லக்கூடியவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மத நம்பிக்கை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். குருமார்கள், தந்தை வழி உறவுகளுடைய அந்த தொடர்பு இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். தந்தை வழி தொடர்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக பெரிய அளவிலான ஆதாயம் எதுவும் இல்லைனாலும் அவர்களுடைய தொந்தரவு பெருமளவு இருக்காது. தந்தை வழி உறவுகளால பெரிய அளவிலான தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. மத காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுறது, தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, தந்தை வழி மூலமாக ஏதாச்சும் ஒரு சின்ன ஆதாயம் கிடைக்கும். நீண்ட பயணங்களை செய்து அதன் மூலமா பொருள் ஈட்டுறது, இதெல்லாம் பாக்கியத்துல சூரிய பகவான் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன். இறை வழிபாட்டுல அதிகமான ஈடுபாடு இருக்கும். அதே போல உயர்கல்வி, கல்வி மூலமாக ஆதாயம், கல்வி சார்ந்த விஷயங்கள ஈடுபாடு, வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கிறது, மத அறிவியல் சார்ந்த அந்த அறிவு, அது சார்ந்த ஆராய்ச்சி இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா வரும். அடிக்கடி புனித யாத்திரை போவாங்க. நல்ல நண்பர்கள், தெய்வ பக்திகளோட ஒரு நல்ல பழக்க வழக்கம் அதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். சூரியன் காரக பாவனாஸ்தி அடைந்தாலும் சக்தி மிக்க பலன்களை கொடுக்கும். எப்போதும் தலைமை பொறுப்போட, தலைமை குணத்தோட ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமை, ஆளுமை திறமை இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். யாருக்கு கீழே இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. தனித்துவமாக தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் சூரிய பகவான் 9ல இருக்கிறதுக்கான பலன்கள். அடுத்தது 10ஆம் இடத்துல சூரியன். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த ஸ்தானத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 10ஆம் வீட்டுல இருந்தாக்கா புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. ஏன்னா 10ல சூரியன் திக்பல அமைப்பு அடைவாரு. நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. பெயர், புகழ், அதிகாரத்தின் மேல அதிகமான ஈர்ப்பு இருக்கும். இந்த 10ல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் அரசியல் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவாங்க. அரசியல் சார்ந்த தொடர்புகள் அல்லது அரசியல்வாதியா இருக்கிறது இதெல்லாம் 10ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு தான். நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், இறங்குற விஷயத்துல வெற்றி கிடைக்கும், தலைமை பண்பு நிறைந்தவர்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். சூரியனுடைய அருள் பரிபூர்ணமா இவர்களுக்கு கிடைக்கும். நல்ல பணக்காரராக மாறக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் இவர்களுக்கு உண்டாகும். வலிமை வாய்ந்தவர்களாக இவங்க மாறிடுவாங்க. உங்களுக்கு 10ல சூரியன் இருந்து சூரிய தசையெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த சூரிய தசையில ஒரு சரியான growth இவங்களுக்கு இருக்கும். அரசு வழி, அரசாங்கம் வழியில ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. சமுதாயத்திலையும் ஒரு உயர்ந்த மதிப்பு மரியாதையை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தொழில் வாழ்க்கையில சிறந்து விளங்கக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, சுய தொழில் நிறைய செய்வாங்க. சுய தொழில் மூலமா வருமானம், சுய தொழில் மூலமா கௌரவம் இதெல்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும். நல்ல அறிவாற்றல் மிக்கவர்கள். சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தா அந்த ஜாதகர் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல புலமை பெற்றவரா இருப்பாரு. பிரபலமானவரா இருப்பாரு. 4 பேருக்கு தெரியும் இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களை 4 பேருக்கு தெரியும். நல்ல பிரபலம் மிக்கவர், நல்ல பேச்சு திறன் மிக்கவர், நல்ல வாதாடக்கூடிய அந்த திறமைகள் இவர்களுக்கு உண்டு. எதிலையும் முழு நம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவரா
நபரா இருப்பாரு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல கெட்டிக்காரரா இருப்பாரு. நல்லா பணம் சேர்க்கிறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். செல்வந்தராக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து மரியாதை எல்லாம் பெறக்கூடியவரா இருப்பாரு. இவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது வெற்றியில போய் முடியும். அதே போல அரசாங்க உத்தியோகம், அரசு பதவி இதெல்லாம் இவர்களுக்கு இவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப இவங்களுக்கு கிடைக்கும். எனவே 10ல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அரசு சார்ந்த துறைகள்ல பணிபுரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல சூரிய பகவான் இருந்தா கொஞ்சம் அவசர குணம் இருக்கும். எதுலயும் கொஞ்சம் நிதானம் இல்லாம கொஞ்சம் அவசரமா செயல்படக்கூடியவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பொதுவா 10ல சூரிய பகவான் இருக்கிறது திக்பல அமைப்பின் அடிப்படையில மறைமுக பலம் அடைகிறதுனால சூரியனுடைய முழு காரகத்துவங்களையும் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ணமா சூரிய பகவான் கொடுத்துருவாரு. அடுத்தது 11ஆம் இடத்துல சூரியன். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். 11ல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல ஸ்கோர் பண்ணிடும். அதுல சூரியன் ஒரு படி மேல. 11ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்கல்வி கிடைச்சிடும். நல்ல அதிகாரமிக்க பதவிகள், அதிகாரமிக்க இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைச்சிடும். தந்தை வழி மூலமாக ஆதாயம் உண்டு. தந்தையாருடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். சமுதாயத்துல நல்ல கௌரவம், அரசு சார்ந்த உதவிகள், அரசாங்கத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய பாக்கியம், சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், திடமான உடல் ஆரோக்கியம், எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய ஆற்றல், பொருளாதாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு, அதிகமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், அரசாங்க வழியில இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அது மூலமா வருமானம் வருது, இதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமா வரும். நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அரசாங்கத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அவர்கள் மூலமா ஆதாயம் உண்டாகும். உடைய சமூக வட்டத்துல ஒரு நல்ல மதிக்கத்தக்க இடத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 11ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பணக்காரர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலமா தனலாபங்கள்லாம் அதிகமா கிடைக்கும். இந்த 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்துட்டா ஒரு கூடுதல் சிறப்பு. பொருளாதார ரீதியா பெரும்பாலும் பிரச்சனைகள் எதுவும் வராது. நல்ல உயர் வண்டி வாகனங்கள், நிலபுலங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் அற்புதமான முறையில் இவர்களுக்கு கிடைக்கும். சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க. யாருடைய உதவியும் பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சுய முயற்சி மூலமாக வெற்றி அடையக்கூடியவர்கள். யாராச்சும் இவங்களை ஏளனமா பேசிட்டாங்கன்னா அவங்க முகத்துல கூட திரும்ப முழிக்க மாட்டாங்க. வைராகிய குணம், அழகான நம்பிக்கை குணம், இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன்? இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும். இந்த 12ல சூரிய பகவான் இருந்தாக்கா தன்னம்பிக்கை குறைவு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். எதுலயும் ஒரு கான்பிடன்ட் இல்லாம ஏதோ ஒரு மாதிரி இந்த சரீர பலம் அப்படிங்கக்கூடிய இந்த தேக பலம் குறைந்து தன்னம்பிக்கை குறைவாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாருக்கும் பொருந்தாது. சூரியன் ரொம்ப பலவீனமா இருக்காருன்னா தன்னம்பிக்கை குறைவா இருக்கும். முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். இளைய உடன்பிறப்புகளுக்கு ஒரு உயர்வை கொடுக்கணும். இவங்களை விட இவங்களுடைய இளைய உடன்பிறப்பு ஒரு நல்ல நிலைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல அவங்க எந்த துறையில இருந்தாலும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 12ல சூரிய பகவான் இருந்தா வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகும். யாருக்கெல்லாம் 12ல சூரியன் இருக்கோ வெளிநாடு தொடர்பு அல்லது வெளிநாடு மூலமா ஆதாயம், இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். நிதி ரீதியாக முன்னேறதுல சில சிரமங்கள், பொருளாதார ரீதியா சில தடுமாற்றங்கள், பண பற்றாக்குறை பிரச்சனை, இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய தடையா இருக்கிறது பொருளாதாரமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அல்லது பிள்ளைகளுக்கு அடிக்கடி செலவு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். அதே போல 12ல சூரிய பகவான் இருந்தாக்கா தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, தந்தையுடைய சூழ்நிலைகள்ல ஒத்து போகாத அமைப்பு, தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக அடிக்கடி செலவு பிரச்சனைகள் வருது. இந்த 12ல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய மனம் போன போக்குல செலவு செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதிகமான விரைய செலவுகளை செய்யக்கூடியவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது ஒரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது பலன். அதன் அடிப்படையில் 12ல சூரியன் இருக்கிறது குற்ற அமைப்பு தான். இது எதன் வகையில பெரிய பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் கொடுக்குதுன்னா புதிய இடங்களுக்கு பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதன் மூலமா இவர்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். உணவு விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கால் பாதம் சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாருடைய உறவு நிலைகள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதே போல அரசாங்கம் சார்ந்த துறைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள சில வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல முதல் முயற்சி தோல்வி அடைந்து அதன் பிறகு இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இடம் மாறி புகழ் அடையக்கூடியவர்கள், பூர்வீக இடத்தை விட்டு வேற இடத்துக்கு மாற்றம் அடைவாங்க. அடிக்கடி மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா
இருப்பாங்க. இடமாற்றமாகி தான் இவர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும். 12ல சூரிய பகவான் இருந்தாக்கா புனித காரியங்களுக்காக ஏதாச்சும் செலவு செய்யறது, புண்ணியத்திற்காக செலவு செய்யறது, இது மாதிரியான செலவுகளை கொடுக்கும். புனித யாத்திரைகளை அடிக்கடி செய்ய வைப்பாரு. தந்தையாருடைய உறவு நிலைகள்ல ஒரு சுமூகமான அமைப்பு இருக்காது. தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய இளம் வயதுல நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி அதுல நிறைய பணத்தை விரயம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. தேவையில்லாத செலவுகள் அதிகமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல குழந்தை பாக்கியத்துல சில குறைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு தாமதப்பட்ட புத்திர பாக்கியம் அல்லது ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியமே இல்லாத அமைப்பு, இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே போல சுய முயற்சியில முன்னேறக்கூடியவர்கள் பெரும்பாலும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உழைத்து தனக்கான அனைத்து விஷயங்களையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க முக்கியமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் ஓவராலா அந்த பதிவுல சூரியனுடைய பொது தன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். பொது காரகத்துவங்களை பத்தி பார்த்தோம். அதன் பிறகு சூரியன் 12 பாவகத்துல எந்த இடத்துல அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம ஒரு டீப் அண்ட் கிளியரா ஒரு அவுட்லைன் மட்டும் இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பொது பலன். ஒரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி சூரியன் வந்து ரியாக்ட் ஆவாரு. எனவே உங்களுடைய லக்ன அடிப்படையில சூரியன் எந்த ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று வராரோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்தானங்கள்ல அமரும் போது ரியாக்ட் ஆவாரு. அதனால இந்த பொது பலன் வந்து பேசிக்கா ஒரு அவுட்லைன் கொடுத்திருக்கேன். 12 பாவகத்துல சூரியன் எந்த இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்திருக்கேன். இந்த பொது பலன் உங்களுக்கு வந்து ஒரு 50% பொருந்தி வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான். 100 அவுட் ஆஃப் ஒரு 50 பொருந்துச்சுனாக்கா அது ஒரு பெரிய சக்சஸ் ஆன விஷயம் தான். உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு, சுக்கிரன், ராகு, கேது, புத பகவான் இந்த கிரகத்துக்கான பொது பலன்கள் 12 பாவகத்துல அமர்ந்த பலன்கள்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்கள் வாழ்க்கை செக்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அந்த பதிவுகளை நாங்க கொடுத்திருக்கோம். எனவே அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா கிடைக்கும். மேலும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி and very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.